வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி மிளகு ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேங்க. மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மல்லி தனியா 1/2 ஸ்பூன், கொள்ளு இருக்கு இல்லைங்களா, கொள்ளு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் காஞ்ச மிளகா 3 மிளகா, பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இந்த 4 பொருள் மட்டும் நம்ம வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு இந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். நான் வறுத்துட்டு காட்டுறேங்க. கடாய் வச்சு நான் இந்த 4 பொருளையும் 4 இதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வறுத்துக்கலாம் லைட்டாக. இது கூட இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கூட போட்டுக்கலாங்க. பூண்டை தவிர எல்லாம் போட்டுக்கலாம். இது தாளிப்புக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இதை வறுத்து பவுடர் பண்ணி புளி தண்ணியில் கரைச்சி பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க வச்சா முடிஞ்சுதுங்க. சால்ட்டு போட்டு இது கொஞ்சம் வறுபட்டுங்க. வறுபட்டுருச்சு. இப்போ இந்த இதில் நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு இதுவும் இந்த பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக பவுடர் அரைக்கக்கூடாது. குறன்னு அரைச்சிக்கணும். அதுக்குள்ளே நான் புளி கரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பவுட்ரு பாருங்கள், அரைச்சி வச்சுட்டேன். நல்லா நைஸாக அரைக்காதீங்க, குறன்னு அரைங்க. இந்த மாதிரி இதில் அரைச்சிக்கோங்க 1-2மா. அது அப்போ தான் நம்ம ரசத்துக்கு கூட சாப்பிடும்போது வாய்க்கு கடிப்படுங்க. அங்கங்கே அந்த மிளகு இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும். புளி தண்ணி பாருங்கள், ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி காட்டுறேங்க. இந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா சளிக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா, பெரியவங்களாம் சும்மாவே கிளாஸில் குடிக்கலாங்க ஊற்றி. நான்வெஜ்ஜு சமைக்கிற அன்றைக்கி கட்டாயம் இந்த மிளகு ரசம் வச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க. செரிமானமும் ஆகும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் பாருங்கள், ஒரு சிட்டிக்கு போடுறேன். உப்பு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது தாளிப்பே தேவையில்லைங்க. இப்படியே கொண்டு போய் நம்ம கேஸில் வச்சு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் கொதித்ததும் எடுத்து இறக்கி வச்சோம்னா முடிஞ்சுதுங்க ரசம். பாருங்கள், ஸ்டவ்வில் வேறு பாத்திரத்தில் ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு நம்ம இறக்கி எடுத்து ஊற்றினா தீர்ந்துச்சுங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லைங்க. எண்ணெய் தாளிப்பு இதை எதுவுமே தேவைப்படாது. உப்பு, பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் இது கொள்ளு. நீங்கள் அது விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். கொள்ளு ரொம்ப நல்லது இல்லைங்களா, கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதையும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிடுச்சு நமக்கு. இந்த இதில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மிளகு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சு வச்சுக்கும் மேலோடு அப்படியே மொண்டு ஊற்றிடாதீங்க. ஒவ்வொரு டைம் ஊற்றும் போதும் நல்லா கலந்து விட்டு ஊற்றும் போது தான் நமக்கு அந்த மசாலாலாம் கலந்து வரும். இல்லைன்னா மேலே வெறும் புளி தண்ணி மட்டும்தான் இருக்கும், அடியில் மசாலாலாம் இறங்கிடும். நீங்கள் யாருக்கு எப்போ ஊற்றும் போதும் எடுத்து கலந்து விட்டு ஊற்றணும். அப்போ தான் அந்த மசாலாவோடு சேர்ந்து வரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, சுலபமாக செஞ்சிடலாம். உடம்பு சரியில்லை, ஃபீவரு, கோல்டாக இருக்குன்னா வெறும் ரசம் மட்டும் வச்சு சாதம் நல்லா கொலைய வேக வச்சு ரசம் கொஞ்சம் நிறைய ஊற்றி கரைச்சி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கோல்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.